ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். என்னடா பின்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது, இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாமே இருக்குங்க. இன்றைக்கி இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா சமைக்க போகிறோம். ஆனால் இங்கே வந்து என்ன செய்ய போகிறோன்னா நம்ம வந்து கறிக்கட்டையை வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் ரேட்லாம் வந்து ரொம்ப ஹையாக போயிட்டுருக்கு. அதனால இப்போது இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கறிக்கட்டையை வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். ஆனால் கறிக்கட்டையில் இப்போது வந்து என்னென்னா ஃபாரின் கண்ட்ரிலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்பிக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த கறிக்கட்டையில் தான் வந்து அந்த சிக்கனோ இல்லை வந்து ஃபிஷ்ஷோ இல்லை பீஃபோ பார்த்தீங்கன்னா இதில் சுட்டு எடுத்திங்கன்னா அதோட மனமே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ நம்ம என்ன செஞ்சலாம்னா இதை வந்து அப்படியே உள்ளே வச்சிடலாம். இதை வந்து ஃபாரின் கண்ட்ரியில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிறது என்னென்னா சூடத்தை லைட்டாக அதில் வச்சுருங்க. இப்போது நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா இதை சூடத்தை அப்படியே பற்ற வச்சு விட்டுடலாம். சூடத்தில் நீங்கள் பற்ற வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன செய்யணும்னா அது லாங்காக நின்று எரியும். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா இந்த கறிக்கட்டையை அப்படியே மேலே வச்சிடலாம். இப்போது இதில் வந்து நான் சூடம் வச்சுருக்கேன். ஆனால் வந்து நிறைய சூடம் வைக்க வேண்டாம். வந்து தேவைப்பட்டால் வந்து நம்ம சூடத்தை வச்சிடலாம். இதில் அப்படியே பற்ற வச்சுட்டு இதை வந்து ஒரே இடத்துல வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னா நல்லா இந்த நெருப்பு வந்து அந்த கறிக்கட்டையில் ஏறினதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே பிரித்து விட்டுடலாம். சரியா? இப்போ வந்து நீங்கள் என்னென்னா இந்த கறிக்கட்டை வந்து நல்லா தணல் ஆகிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அந்த 1 ஹவர் நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு 1 ஹவர் கழித்து நம்ம வந்து சூப்பராக ஒரு டிஷ்ஷை இதில் எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து 1 ஹவர் ஆயாச்சு. இங்கே வந்து சார்கோல் வந்து நல்லா வந்து தணல் வந்து நல்லா ஆகி இப்போ வந்து என்னென்னா நல்லா சூடாக இருக்குது. ஸோ இதில் தான் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த முட்டையும் இந்த பீர்க்கங்காயும் வச்சு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஒரு வந்து கூட்டு செய்ய போகிறோம். இந்த பீர்க்கங்காயில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுருக்கேன். இதில் என்ன பண்ணேன்னா இந்த பீர்க்கங்காயோட தோல் இருக்குல்ல, இந்த பீர்க்கங்காய் தோலை வந்து நல்லா சீவிட்டு அதே நேரத்தில் பீர்க்கங்காயோடைய சதையும் கொஞ்சம் எடுத்து அதோட மல்லி இலை, புதினா இலை, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த கூட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை தொக்குன்னு கூட இதை சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யறோம்னா இங்கே வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் வந்து நல்லா சூடாயாச்சு. இதில் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம். அந்த எண்ணெய் வந்து சூடாயாச்சு. இதில் கொஞ்சம் சீரகம், கடுகு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அதோட வெங்காயம், வெங்காயத்தை இதில் அப்படியே சேர்த்துலாம். இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் என்ன செய்ய போகிறோன்னா பீர்க்கங்காய் வந்து நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் நல்லா சின்ன பீர்க்கங்காவாக இருக்கணும். ரொம்ப தடியாக இருக்கிறத பார்த்து வாங்க. சிலதெல்லாம் வீட்டில் என்ன செய்வோன்னா கொஞ்சம் பெரிய பீர்க்கங்காவாக பார்த்து வாங்குவோம். அப்படி வாங்காதீங்க. அது வாங்கினீங்கன்னா அது வந்து முத்தின பீர்க்கங்காய். அதனால் என்ன செய்யுங்கன்னா இப்படி சின்ன பீர்க்கங்காவை வாங்கிக்கோங்க. இந்த தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலை தான் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இப்போ அந்த தோல் வந்து நமக்கு தேவையில்லை. இதை சைடில் வச்சிடலாம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த பீர்க்கங்காவை இதில் அப்படியே சேர்த்துலாம். இதை வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அந்த லோ ஃப்ளேமில் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது என்னென்னா 7 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த பீர்க்கங்காயும் அந்த வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதில் என்ன செய்ய போகிறேன், இங்கே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் இருக்குல்லையே அதை அப்படியே சேர்த்துலாம்.
இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா என்ன செஞ்சுருங்கன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது அதோடைய பச்சை வாடை வந்து போயிடுச்சு. இதில் நான் என்னென்னா கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்துருக்கேன். அந்த தேங்காய் பால் இதில் சேர்த்துலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்கள் வீட்டில் வந்து தேங்காய் பால் இல்லாட்டினாலும் பரவாயில்ல. இதில் நார்மலாக என்ன செய்யலாம், தேங்காய் பால் இல்லாமல் கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா இதை சேர்க்கலாம். இப்போது முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை வந்து நீங்கள் பாயில் பண்ணுறீங்க இல்லையா, பாயில் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நல்ல தண்ணி வந்து நல்லா கொதித்த பிறகு உள்ளே போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 7 to 8 மினிட்ஸ் இல்லாட்டா ஒரு 9 to 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா ஹார்ட் பாயில்டு எக் வந்துடும். கொஞ்சம் வந்து லைட் எல்லோ கலர் உள்ளே இருக்கணும், லைட் எல்லோயிஷாக இருக்குன்னா கரெக்டாக ஒரு 9 மினிட்ஸ் இந்த சுடுதண்ணி நல்லா கொதித்து வரும்பொழுது அந்த முட்டையை உள்ளே போட்டுட்டு எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா அந்த முட்டை வந்து நல்லா அந்த எல்லோ கலர் வந்துடும். இல்லாட்டினா நீங்கள் என்னென்னா ரொம்ப நேரம் வந்து நீங்கள் அந்த முட்டையை வந்து உள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுடுதண்ணியில், இல்லாட்டினா என்ன ஆகும்னா ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் முட்டையை வந்து நீங்கள் கொதிக்க வைக்கும்போது பாயில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து முட்டையை சேர்த்தாச்சு. இந்த பீர்க்கங்காய் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பீர்க்கங்காய் வந்து நீங்கள் பச்சையாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். பீர்க்கங்காய் வந்து தோலை எடுத்துகிட்டு அதை வந்து நீ என்ன செய்யலாம்னா இந்த பீர்க்கங்காய் வந்து நல்லா சீவிட்டு இதை வந்து கொஞ்சம் மோர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் போட்டு என்ன செய்யுங்கன்னா அந்த தோலை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி அதை குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜூஸ் வந்து உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா குடல் புண்ணுலாம் இருக்கு இல்லையா, குடல் புண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பீர்க்கங்காவுடைய தோல். அதனால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இல்லாட்டினா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எபிசோடில் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா இதை வந்து ஒரு தயிர் சாதம் ஒன்று பண்ணணும் இதில். ஸோ இந்த பீர்க்கங்காயோட தோலை வச்சு நீங்கள் தயிர் சாதம் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ என்னென்னா இந்த முட்டை கூட்டு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து தக்காளி எதுவுமே நீ போடலை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இங்கே வந்து முட்டை, அதாவது பீர்க்கங்காய் முட்டை தொக்கு வந்து கூட்டு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகியாச்சு. ஸோ நம்ம இப்போது இதை எடுத்து பிளேட் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் என்னென்னா ஒரு பரோட்டாவோ இல்லை வந்து ஒரு நான் பிரெட் இதுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களா அந்த டைமில் கூட கொடுத்தா நல்லது. ஏன்னா அந்த பீர்க்கங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. ஸ்பெஷலாக இந்த பீர்க்கங்காய் வந்து நம்ம அரைச்சி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை எல்லாருமே வந்து என்ன செய்யலாம்னா இதை வந்து சாப்பிட்லாம். இப்போது நம்ம இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். முட்டை பீர்க்கங்காய் கூட்டு செய்முறை. பீர்க்கங்காய் தோல், மல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த அரைச்ச பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சீரகம், கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடுங்க. அந்த வெங்காயமும் வதங்கினதுக்கு பிறகு பீர்க்கங்காய் சேர்த்து வதக்கிட்டு அது நல்லா வதங்கினதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்கிற அந்த பீர்க்கங்காய் பேஸ்ட்டை சேர்த்து அதோடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடியை சேர்த்துலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் தேங்காய் பாலையும் சேர்த்து கடைசியில் வேக வச்சுருக்க முட்டையை சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா இப்போ சூப்பரான ஒரு ஈஸியான முட்டை பீர்க்கங்காய் கூட்டு வந்து ரெடி. இப்போ வந்து நம்மளுடைய இந்த முட்டை பீர்க்கங்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து தொக்குன்னு கூட இதை சொல்லலாம். இதை வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்னா அந்த பிரேக் டைம் கூட கொடுத்து விட்டிங்கன்னா ஒரு சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.